அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்கள் எழுதிய பட்டம் என்கிற சிறுகதைத்தான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இது ஆனந்த விகடனில் சிறந்த சிறுகதையாக தேர்வு செய்யப்பட்ட கதையாகும். மேலும் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற கதையும் கூட. இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம். பட்டம் சிறுகதை. இந்த வந்துருச்சுல நம்ம ஊர் டவுன் பஸ்ஸு. ஆமாம், போய் நெசந்தான், நம்ம பஸ்ஸு தான். ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. கிளடாயிட்ட கண் அளவு தெரிய மாட்டேங்குது. எந்த வண்டிடா ராசா? உட்கார இடம் போடுறா. வா பெருசு, பின்னாடி இந்தா வர்ற வெள்ளை வண்டி. அல்லோலப்படுகிற பஸ் ஸ்டாண்டு டவுன் பஸ்ஸுகள் பூராவும் வடக்கு சைடில். அங்குதான் திருவிழா போல கூட்டம். அங்குமிங்குமாக ஓடி பாய்கிற ஜனம். இளவட்டங்களின் ஆரவாரிப்பு, கிளடுகட்டைகளின் குருட்டு பரபரப்பு, ஆண்களின் பெண்களின் அலைபாய்வு, முண்டியடித்து நெருக்கியடித்து திணறியடிக்கிற ஜன அடர்த்தி, மூட்டை முடிச்சுகளும் தலை சுமையும் கைபாரமுமாக தத்தளிக்கிற ஜன மொய்ப்பு, பதட்டமும் பரபரப்புமான கணங்கள். மனிதக்கற்றை பெருவெள்ள பெருக்கில் ஊடுருவி பிளந்து முன்னேறி வெள்ளை பஸ்களிடையே நெளிந்து வழி பார்த்து வெளியேற்றுவதற்கு தோதான இடம் பார்த்து நிறுத்துவது டிரைவரின் மகா பெரிய சாமர்த்திய சாகச நுட்பம். அடித்து நொறுக்க வருகிற மாதிரியான ஆவேச தள்ளுமுள்ளுகளோடு வந்து மொய்க்கிற மனுஷ மக்களை உரசிவிடாமல், முட்டி தள்ளிவிடாமல், வீழ்த்தி இரத்தக்காடாக்கி விடாமல் பஸ்ஸை நகர்த்தி கொண்டு வந்து நிறுத்துவது அத்தனை சாதாரணமல்ல. உலகமகா திறமை, ஆம்ஸ்ட்ராங்கையும் மிஞ்சிய திறமை. சத்தியமாக. பஸ் நின்றவுடன் குழுக்களும் இறைச்சலுமாக மூச்சு விட்டது வெக்கையாவி நாலா பக்கமும். பஸ்ஸுக்குள்ளும் பெருங்கூட்டம். நின்று கொண்டும் உட்கார்ந்து கொண்டுமாக ஜனம். ஒருத்தர் மேல் ஒருத்தர் கால் கிட்டித்த சதை திணறல். வாசல்களை வந்து மொய்க்கிற 2 பஸ் கூட்டம். இறங்குகிறவர்களை இறங்க முடியாமல், ஏறுகிறவர்கள் ஏற முடியாமல். ஏக தள்ளுமுள்ளுகள், வசவுகள், சாபங்கள், காட்டுக்கூச்சல், சந்தை கூச்சல், மந்தைத்தனம். டிரைவர் சிரமம் எதுவுமில்லாமல் இறங்கிவிட்டார். கண்டக்டர் கணேசன் பாடுதான் பெரும் திண்டாட்டம். சதை திரளின் மையத்தில் மாட்டிக்கொண்டார். கடந்து நகரவே முடியவில்லை. இந்த லட்சணத்தில் எப்படி இறங்க? 2 ட்ரிப் முடித்தாகிவிட்டது. இதே மாதிரி ஜனக்கூட்டம்தான். இமாலய இச்சலாத்தி. தொண்டை தண்ணி காய்ந்து விட்டது. கத்தி கத்தி நெஞ்சு கூடெல்லாம் காந்தல். நின்று நகர்ந்து முன்னுக்கும் பின்னுக்கும் போய் டிக்கெட் அடித்ததில் கணேசன் குறுக்கெல்லாம் கடுப்பு. தொடை சதையில் மெல்லுகிற மாதிரியான வலி, ரணம். வண்டிக்கு ரெஸ்ட் டைம் 5 நிமிஷம்தான். அப்புறம் உடனடியாக வண்டி எடுத்தாக வேண்டும், டிக்கெட் அடித்தாக வேண்டும். கிடைக்கிற 5 நிமிஷத்துக்குள் 2 கிளாஸ் பச்சை தண்ணீரை குடித்தது, ஒரு டீயை அடித்துவிட்டு ஒரு சிகரெட்டையும் சுண்டி முடித்தால் அடுத்து ஒரு ட்ரிப் நரகத்தை தாங்குகிற சக்தி வந்துவிடும். உடம்பில் ஒரு தெம்பு வந்துவிடும். கணேசனுக்குள் அலைபாய்ச்சலாக நினைவு. டீ அடிக்க வேண்டுமானால் பஸ்ஸை விட்டு இறங்கணுமே. எப்படி இறங்க? இறங்குகிற பயிர்களை இறங்க விடாமல் முண்டி அடித்து மோதுகிற ஜனம். போர்க்கள உக்கிரம். இண்டு இடுக்கில் புகுந்து நுழைந்து விடுவதற்கான பகீரத எத்தளிப்புகள். துண்டை போடு, இந்த சீட்டை போடப்பா. அடே இந்தாடா பைக்கெட்டு, அந்த சீட்டில் போடு. சீட்டே இல்லை, எல்லா சீட்லையும் துண்டும் பைக்கெட்டுமா இருக்கு. இன்னும் ஆளே ஏறல, அதுக்குள்ள சீட்டெல்லாம் ஃபுல்லா. ஆமா ஆமா ஆமா. வழியை விடுங்க, இறங்குனா. இறங்க விட்டா தானே ஏற முடியும். உள்ள நாசமா போக இறங்க வழி விடுங்களேன். இடிக்காத, மிதிக்காதடா நாய. கைப்புள்ளக்காரி இறங்க விடுங்க, புண்ணியமா போகுது. ஆமா, புண்ணியத்துல உட்கார்ந்து போக முடியுமா? சீட்டு வேணும்ல. இது என்ன ராட்சச கூட்டமா இருக்கு? கிளடு கட்ட சிக்கிச்சுன்னா நசுங்கி சாக வேண்டியதுதான். பஸ்ஸுக்கு உள்ளும் வெளியேயும் சத்தக்காடு, கூவக்காடு. வசவும் புலம்பலுமான கூச்சல். ஏளனமும் விமர்சனமுமாக இலக்காரம். ஒரே சந்தை கூச்சல், குழப்ப கூச்சல், கலேவரம். முண்டி எடுத்து இடம் பிடித்து விடுகிற மூர்க்கமும், எப்படியாவது இறங்கிட வேண்டுமே என்கிற அவசரமும் முட்டி மோதி கொள்கிற பயங்கரம். பொறுத்து பார்த்த கண்டக்டர் கணேசன் ஜனக்கூட்டம் அசைய முடியவில்லை. கிட்டித்து விட்ட இறுக்கம் நகர இயலவில்லை. பொறுமை சிதைகிறது. டீ குடிக்க கூட முடியாமல் போயிருமோ? பயம் ஆத்திரமாக நிறம் மாறுகிறது. ஜிவ் என்று மண்டைக்குள் ஒரு உணர்வு. சண்டாளமாக வந்த கோபம். வாசலை அடைத்து கொண்டு நின்ற ஜனத்தை பார்த்து காட்டு கத்தலாக கத்தினான் கணேசன். அறிவட்ட நாய்களா, முண்டைகளா, மோதிகளா, இறங்கூர்ல இறங்க விட்டு அப்புறம் ஏறுங்கள. பச்சை துண்டு இறங்கியா, இறங்கிட்டு வேற பேச்சு. இடி முழக்கமாக இவனது கத்தல் அதிர்வு. கண்டக்டரின் காட்டு கத்தலில் வாசலை மொய்த்தவர்கள் வெளவெளக்க மளமளவென்று இறங்குகிறவர்களை மேலும் விரைப்பாக அதட்டினான். உச்சநிலை கோப அதட்டல். இறங்கி தொலைங்க சட்டுன்னு. தேராசிர மாதிரி ஊந்துக்கிட்டே இரு. சட்டுன்னு இறங்க.
எப்படியோ சதையை பீத்த மாதிரி கூட்டத்தை பிளந்து கொண்டு கணேசன் ஊடுருவி இறங்கி அலைவீசி ஆர்ப்பரிக்கிற சதை திரட்சியிலிருந்து உருவிக்கொண்டு வெளிக்காற்றுக்கு விலகி வந்தபோது அப்பாடா, ஒரு பெரும் சுமையே இறங்கிய மாதிரி இருந்தது. உயிரே வந்த மாதிரி இருந்தது. விடுதலை உணர்ச்சியின் சுரீரிடுகிற உணர்வு, அதுவே எரிச்சலாகவும் வந்தது. அடியும் பிடியுமாக தடபுடவென்று இழுத்து கொண்டு ஏறுகிற மனுஷ ஜந்துக்களை வெறுப்புடன் திரும்பி பார்த்தான் கணேசன். சை, இதுக்கெல்லாம் மனுஷ ஜென்மமா, ராட்சச பிறவிய, இதுகளோட மாரடிக்கிறது பொழப்பே தொழில்னு ஆயிப்போச்சே. கசந்த மனசின் வெறுப்போடு காரி துப்பினான். பஸ் ஸ்டாண்டுக்குள் வரிசையாக கடைகள், டீ கடைகள், இனிப்பு கடைகள், இளநீர் கடைகள், புத்தக கடைகள் எல்லாவற்றையும் கடந்து நல்ல நிஜ டீ குடிக்கிற எண்ணத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வந்தான். ரொம்ப நாளே வழக்கம். முழங்கை நீள டர்க்கி டவலை காக்கி சட்டையின் காலருக்குள் வைத்திருந்த டிரைவர் முகம் கழுவி துடைத்து முடித்துவிட்ட அடையாளம். பஜ்ஜிகளை சாப்பிட்டு டீ அடித்துவிட்டு நுனி விரலில் ஒட்டிய டீயின் பிசு பிசுப்பையும் கழுவி துடைத்துவிட்ட ஆசுவாசம். கசங்கி நைந்து போன காகித பிசுறாக வந்த கணேசனை ஏளனமாக பார்த்து சிரித்த டிரைவர், என்ன பாஸ், வண்டியை விட்டுட்டு வர மனசு இல்லையோ? எரிச்சலும் சிடுசிடுப்புமாக வந்த கணேசன், சிரமப்பட்டு அதிலிருந்து விடுபட்ட கணேசன், வலிய சிரிக்க முயன்ற எத்தனிப்பு, கருத்த உதடுகளின் விரிவில் ஒரு செயற்கை, பீந்த உதடுகளின் பொய் சிரிப்பு, வலி சிரிப்பு. சும்மா வைத்தறிச்சலை கலப்பாதீங்க பாஸ், கும்பல்ல மாட்டிக்கிட்டேன், பிச்சுக்கிட்டு வர்றதுக்குள்ள ஆத்தாடி அம்மாடின்னு ஆகிப்போச்சு. இப்போவே 5 நிமிஷமாச்சு, வண்டி எடுப்போம்மா? கிண்டலா? நான் ஒரு டீ சாப்பிட வேண்டாமா? நாம இருந்தால் நேரத்தில் வந்துருப்பீங்களே. ரொம்ப லேட் ஆச்சுன்னா டைம் கீப்பர் கூவக்காடு போடுவார்ல. கொஞ்சம் பொறுங்கண்ணே, ஒரு டீ போடுங்க, குயிக். கடைக்காரரை பார்த்த கணேசனை கனிவுடன் விசாரிக்கிற கடைக்காரர், பஜ்ஜி எடுத்துக்கலையா? ம், சட்னி இருக்கு. சும்மா இருங்கண்ணே, இப்போவே லேட்டு, பஜ்ஜி சாப்பிடு, எங்கே இருக்கு நேரம்? டீ போடுங்க, இந்த சீரட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். பரபரப்பும் பதட்டமாக வெத்தலைப்பாக்கு கடைக்கு ஓடிய கணேசன். சிகரெட்டு வாங்கிய சுறுசுறுப்பு, கக்கத்தில் இருந்த தோல் பை, 2 பட்டன் திறந்த காக்கி சட்டைக்குள் கலர் பனியன். கணேசன் டீயை எடுக்க போனான். பாஸ், மூஞ்சி கழிவுலையா? ஆமாம், காஞ்சி போய் எப்படியோ இருக்கு, இருந்துட்டு போகட்டும், டைம் இல்லையே, அளவு போட்டிக்க போகிறோம். கடைசி உறிஞ்சி விட்டு சிகரெட்டை சுண்டி எறிந்த டிரைவர் சூடான டீயை அவக் துவக்கென்று ஆத்திர அவசரமாக குடிக்கிற கணேசன். பற்ற வைத்த சிகரெட்டை பக் பக் என்று அடித்த வேகம், நாசியில் புகை வரும்போதே உதட்டில் சிகரெட்டை வைக்கிற பரபரப்பு, கொது டீயில் மரத்து போன நாக்கு. கணேசனின் அவசர அவஸ்தையை மென்னகையோடு பார்க்கிற டிரைவர், தோழமையும் பரிவு குலையுமாக பார்க்கிற பார்வை. கணேசன், சல்லு புல்லுன்னு விழுவாரு டைம் கீப்பரு, அவர்கிட்ட போய் பேச்சு கொடுத்து நைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் போய் வண்டியில் டிக்கெட் அடிங்க. ஆட்டம், வண்டியில் கூட்டம் சல்ல பறியுது போல இருக்க. டிக்கெட் போட்டுருவீங்களா? முடியுமா? போட்டு தானே ஆகணும், உரலுக்குள்ளே தலையை கொடுத்தாச்சு, உலக்கைக்கு பயந்தா முடியுமா? சரி, சீக்கிரம் வண்டிக்கு போங்க, லேட் ஆகுது. டிரைவர் ஆபீஸ் உரிமை நோக்கி நகர கணேசன் இங்கிருந்தே பஸ்ஸை பார்த்தான். நல்ல கூட்டம், சாயங்கால வெயில். பஸ்ஸுக்குள்ளும் அடர்த்தியாக நிற்கிற பயணிகள், நிற்கக்கூட இடமில்லாமல் அப்பி போயிருக்கிற பயணிகள் கிட்டித்த புளிச்சிப்பமாக இறுக்கமாக அடைத்திருக்கின்றனர். மூச்சு திணறுகின்றனர். ஒருத்தர் செவியில் ஒருத்தர் உஷ்ண மூச்சு. 2 வாசல்களிலும் வாசல் படிகளும் இளவட்டங்கள், மேல்நிலை பள்ளி மாணவர்கள் காக்கி பேண்ட்டுடன் வெள்ளை சட்டைகளுடன். இன்னும் 6 ஸ்டாப் நகர எல்லைக்குள். எல்லா பஸ் ஸ்டாப்புகளிலும் பெரிய பெரிய கூட்டமாக காத்திருக்கும் ஏறுவதற்கு. எப்படி சமாளிக்க? இந்த ட்ரிப் ரொம்ப மோசம், நரகம். பள்ளி விடுகிற நேரம், கூட்டம் வந்து அப்பும். எப்படித்தான் மாரடிக்க போகிறோனோ? மனுஷருக்குள் நுழைந்து டிக்கெட் அடிக்க நகர முடியுமா? சதைகளை கிழித்து ஊடுருகிற மாதிரி அவஸ்தப்படணும். டிக்கெட் அடிக்க முடியுமா? இதில் டிக்கெட் எடுக்காமல் நைஸாக தப்பிக்க பார்க்குற பார்ட்டிகள், பொண்ணுகளை இடிக்கிறதுக்காக வழிமறித்து நிற்கிற ஜொல்லு பார்ட்டிகள், 50ம் 10மாக ரூபாய் தாள்களை நீட்டுகிற லொல்லுகள். இந்த லொல்லுகள் போதாதென்று வசவுகள் வேறு. கண்டக்டரை எதிரியாக பார்க்கிற விஷ பார்வைகள், சில்லறை கொடுக்காமல் மிச்சம் பிடித்து பெரும் கொள்ளையடிப்பதாக ஒரு சந்தேக பேச்சு, சூடேற்றுகிற வார்த்தை திராவகங்கள். நினைக்க மனசே கிடந்து தைக்கிறது கணேசனுக்கு. சை என்று வருகிறது. மனிதர்களையே எரித்து பஸ்மமாக்கி விட வேண்டும் என்கிற வினோத வைக்கிற உணர்வு. தொழிலின் ராட்சசத்தில் ராட்சசமாகி போகிற மனசு, தணல் பெருமூச்சு. என்ன செய்ய? மூலி சமூகத்தில் குறை மனுஷங்க, பேய்ப்பய வேலை, நாய்ப்பய குணம். இதில் யாரை குறை சொல்கிறது? எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், மில்டனையும் ஷேக்ஸ்பியரையும் படித்த வேகம்,
மேக்பத்தையே சாய்ஸில் விட்ட துரிதம். படித்த படிப்புக்கு தகுதியான வேலை இல்லை, படிப்பே வேஸ்ட் ஆயிடுச்சு. 7 வருஷ கல்வி ஆண்டு எல்லாமே வகுத்துக்கு ஆகலை, மூளைக்கும் ஆகலை. 10th வாங்கின 432 மார்க்கு தான் வகுத்துக்கும் வாழ்வுக்கும் வேலை வாங்கி தந்துச்சு, புருஷ லட்சணம் தந்துச்சு. மனசுக்குள் பரவிய கசப்பு உணர்ச்சி. ஹாஸ்டல் மைதானங்களில் ரவுண்ட் அடித்த நாட்கள், பேசி பேசி அடைக்காத்த கனவுகள், கல்லூரி விரிவுரையாளர் கனவுகள், கை நிறைய சம்பளம், வசதியான வாழ்க்கை, அறிவுஜீவி என்கிற அந்தஸ்து, உயர்மட்ட மனித சூழலின் சகவாசம், கோட்டும் பூட்டும் பைப்புமாக 5 நட்சத்திர ஓட்டல்களில் வேர்ல்டு லிட்டரேச்சர் பற்றிய அரட்டைகள், கனவுகள் எல்லாமே போச்சு. கக்கத்தில் பையை இடுக்கி எச்சிலை தொட்டு டிக்கெட் தருகிற அவலம், கிராமத்து ஜனங்களை திட்டி திட்டு வாங்கி ஆத்திரப்பட்டு ஆவேசப்பட்டு காயம்பட்ட இரத்த கனவுகளின் மறுமுகமாக மூர்க்க தினவுகள், குருட்டு கோப பாய்ச்சல்கள், பழிகொண்ட சமூகத்தின் மீதான வன்மம், வேட்டையாடிவிட்ட உலகத்தின் மீதான வெறுப்பு, கசப்பு, பழி வாங்க வேண்டும் என்கிற உள் தினவு, திசையற்ற தினவு, வன்ம தகிப்பு. டவுன் பஸ்கள் நிற்கிற சைடில் ஏகப்பட்ட பஸ் கூட்டம், ஒன்றுக்குள் ஒன்றாக சொருகி கொண்டு, ஒன்றையொன்று முந்திக்கொண்டு விடாத ஹாரன் அலறல்கள், அபாய சங்கு மாதிரி, படகுகள் மிதக்கும் சமுத்திர தண்ணி மாதிரி ஜனம், ஜனத்தின் அலை பரப்புகள். கணேசன் ஒரு பாக்கு வாங்கினான், மூளையை கிழித்து வாய்க்குள் தட்டி கொண்டான். பஸ்ஸுக்கு வந்தான். உள்ளேயே ஏற முடியவில்லை. முகத்தில் சிடுசிடுப்பு, மனசின் தகிப்பு, கண்ணில் கனலாக உதடுகளின் இறுக்கத்தில் தெரித்தது. கண்ண கதுப்புகளில் ஆத்திர துடிப்புகள். வாசலில் அடைத்து கொண்டு நின்ற இளவட்டங்களை முறைத்தான். சண்டைக்காரனின் பகை முறைப்பு, அனல் தெரிப்பு. எப்படி போறது? டிக்கெட் அடிக்கணும்ல, பஸ் போகணுமா போக வேண்டாமா? வழிய விடுங்கப்பா, சே உங்களால உசுறு வதப்பா. இவனின் கோப கத்தல், மனசின் வெடிப்பு. இறங்கி வழிவிட்ட பையன்கள் கண்டக்டரை முறைத்தனர். மௌன முறைப்பு. பெரிய சண்டீர் கணக்க சீர்றார, கழுத்து சீருவாரா? கை நிறைய சம்பளமும் போனஸ் வாங்குறாங்கல்ல, அந்த திமுரு சீரத்தான் செய்வான். செவுல சப்புன்னு அறவிட்டா சீருவானோ? கிசுகிசுப்பான உரையாடல், முணுமுணுப்பு போன்ற எதிர்ச்சீரல் எல்லாம் கேட்கத்தான் செய்தது கணேசனுக்கு. சுல் என்று கோபம் வந்தது. எங்கடா செவல் அறிஞ்சிருவியா? பாப்பமாடா அர்ரா என்று எகிரி குதிச்ச மனசை அடக்கினான் கணேசன். லகான் போட்டு கொண்ட உணர்வு. பொறு கணேசா, எகிராத. சண்டை சச்சரவு உப்புக்கல்லுக்கு பெறாது, உன் தரத்தை குறைச்சிரும். பல்ல கடி, மனசை கட்டுப்படுத்து, கொதிப்பு அடக்கு, நிதானமாகு. மனசின் சீரலை பெருமூச்சாக நிறமாற்றி கொண்டான். திருப்பி ஒரு முறைப்பு முறைத்தான். விரைத்த பார்வை, வெடித்து தெரித்த தீ கங்குகள், அதிலேயே பம்மி போன அந்த ஆட்கள். டிக்கெட் 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 வாங்க, டிக்கெட் வாங்க, சில்லறையை எடுத்து வச்சுக்கங்க, நோட்டை நீட்டாதீங்க, மனுஷனை இருக்குடுங்க மனுஷனை. சீட்டு சீட்டு சீட்டு. கக்கத்து தோல் பை கைக்கு வந்தது. பைக்குள் இருந்து டிக்கெட்டுகள். சுற்றி இருந்த ரப்பரை உருவி விரலில் மாட்டிக்கொண்டான். டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் நுழைய போனான். முடியவில்லை. அப்பி போயிருந்த ஜனக்கற்றை, கற்றையை பிளந்து கொண்டு திக்கி திணறி சிக்கி தவித்து உருவி கொண்டு போய் நின்றான். நிற்கவும் முடியவில்லை. ஒரு காலை ஊண்டினால் மறு காலை வைக்க இடமில்லை. தவம் இருப்பவனைப் போல ஒற்றை காலில் நின்ற கணேசன் பக்கத்தில் நிற்பவர் மேல் சாய்வதை தவிர்க்கவே முடியவில்லை. மேலே சாயாதீங்க, தள்ளி நில்லுங்க சார். எங்கே நிற்க இடமில்லையே. மேலே சாஞ்சா எப்படி? கூட்டத்தில் அப்படி இப்படித்தான் இருக்கும், சகிச்சு தான் ஆகணும். உங்களை எதுக்கு நான் சுமக்கணும்? சிக்கெழுத்தாப்புல வரணும்னா டாக்ஸியில் போக வேண்டியதானே? அதுக்கெல்லாம் வழி இருந்தால் இந்த கூட்டத்தில் ஈடுபட்டு சாகணுமா? அதுக்கு யார் என்ன செய்யறது? நானும் கடந்து சீரழித்தான் செய்கிறேன். சண்டையாகவில்லை, சத்தம் உயரவில்லை. சண்டைக்கான வெக்கை தொனி. உரையாடலில் உள்ளுக்குள் கனன்றது நீர் ஊத்த நெருப்பு. கங்கு சொற்களின் உரசல். டிக்கெட் 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 எங்க? பிஎஸ்கே நகரா? அதுக்கு இதுல தான் ஏறணுமா? சத்திரப்பட்டி சண்டிங்கில் ஏறலாம்ல. முதல் துவக்கமே சரியில்லை. கணேசனுக்குள் கனன்றது. மனசுக்குள் கசங்கி புழுங்கிய மாதிரியோர் நசநசப்பு. குலுங்கி குலுங்கி அதிர்கிற தோல் பை, சில்லறை சிரிப்புகள். கொண்டாங்க, எங்க எங்க ராசுல் ராமனா? இந்தாங்க, கார்வா இருக்கா? மளமளவென்று வேலை வியர்த்து கொட்டுகிறது. அப்பிப்போன மனிதர் சதை, மனித நெடி, வியர்வை நாற்றம், தகர கனகனப்பு, எல்லாருக்கும் வியர்வை நசநசப்பு, தாங்க முடியாத வெக்கை புழுக்கம். வண்டி எடுங்கப்பா, டிரைவர் ஏறலையா? வேர்வை காடு நெறிஞ்சு உள்ளா குத்துது. பஸ்ஸை எடுத்தா காத்தாச்சும் வரும். பயணிகளின் மன வெடிப்புகள், சத்த கோபங்கள். கணேசன் டிக்கெட் அடித்தான். கொண்டாங்க கொண்டாங்க. என்னது 50 ரூபாயா? ஏன் 500 ரூபா தரலையா? இல்லை, என்கிட்ட சில்லறை இல்லைப்பா. எப்படியாச்சும் பாருங்க. என்னத்தை பார்க்க? அப்போதையே உங்களை பார்த்துட்டேன்.
சில்லறை இருந்தால் டிக்கெட் வாங்க, இல்லைன்னா கீழே இறங்க. 50 வயதுக்காரர் முறைக்கிறார். தாட்சணியமற்ற இவனது பதிலை சகித்து கொள்ளாத கோபம். அவரது முறைப்பை அலட்சியப்படுத்துகிற கணேசன். அவரை தவிர்த்துவிட்டு மற்றவர்களுக்கு டிக்கெட் தருகிற வேகம். ஸ்டேஜை கணக்கிட்டு பெருவிரலால் துளை போடப்படுகிற டிக்கெட். வாங்கிய ரூபாய் தாள்களை நீலவாக்கில் மடித்து விரலடுக்கில் செருகி கொள்கிற லாபகம். 5 ரூபாய் 2 ரூபாய் நாணயங்களை மட்டும் தனியாக பிரித்து சட்டைப்பையில் போட்டுக்கொள்கிற கவன நுட்பம். டிக்கெட் 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 கேட்டு கேட்டு வாங்க, சீட்டை வாங்க. சீட்டை வாங்கினா தான் பஸ் நகரம். வழியை விடுங்க, கொஞ்சம் தள்ளுங்கம்மா. 2 ஆலங்குளம்மா. எம்மா இந்த பக்கம் ஒதுங்கம்மா, சொன்னா கேளுங்க. 2 தப்பக்குளம்மா. 50 பைசா இருக்கா? அண்ணே சாருங்கிறதெல்லாம் பிறகு, தயவு தாட்சணியம் பழக்க வழக்கமெல்லாம் அப்புறம்தான். டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். ஏம்மா சங்கம்பட்டியா? எத்தனி? ஏலா? மலமளவினின்று பின்னேறுகிற கணேசன் நிற்கிற உட்கார்ந்திருக்கிற எல்லோருக்கும் போட்டுக்கொண்டே வந்தான். பாதிக்கு மேல் நெருங்கி விட்டான். சல்லையும் தொல்லையுமாக நகருகிற நேரம், சாய்கிற வேலை. டிரைவர் கதவை திறந்து ஏறினார். சீட்டில் உட்கார்ந்து ஸ்டேரிங்கை பற்றிய நிலையில் கழுத்தை திருப்பி உள்ளே பார்த்தார். தேடப்படுகிற கணேசன், கண்ணில் படாத கணேசன். சுபராக ஜனம். என்ன தோஸ்து, டிக்கெட் அடிச்சாச்சா? அடிச்சாச்சு. வெயிட் பண்ணணுமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க பாஸ், நான் பார்த்துக்கிடுதேன். உயிர் பெற்று இறைத்த என்ஜின். தகர கிழிச்சல்களாக பஸ். பாதி ஆணிகள் காணவில்லை. அதிர்கிற தகரங்கள் பேய் இறைச்சலாகி, கர்ண கடூர இறைச்சலாகி மனசுகளை கலவரப்படுத்தி பஸ் நகர்ந்தது. ஹாரன் அடித்த வண்ணம் மெதுவாக நகர்ந்தது, ஊர்ந்தது. பஸ் நகர்ந்தவுடன் அங்கும் இங்குமாக அசால்ட்டாக இருந்துவிட்டு மொளேர் என்று வந்த அப்பிய இளவட்டங்கள், வேதாளங்களாக தொங்குகிற பரிதாபம், ஒற்றை காலை கூட வைக்க இடமில்லாமல் கம்பி பிடியில் தொங்குகிற பயங்கரம். படியில் நிற்காதீங்க, தொங்காதீங்க, உள்ளே வந்துருங்க. மரியாதையே சொல்கிறப்ப ஏறிடுங்க. பிறகு நாய் பண்ணின்னு பேச வச்சிடாதீங்க என்று பலமாக கத்திய கணேசன் காட்டுக்கத்தலாக கத்தினான். கவலை இல்லாமல் நீங்கள் மண்டையை போட்டுருவீங்க, நசுங்கி செத்து போவீங்க. டிரைவர் நானும் தான் நாயா போய் அலையணும் கோர்ட்டுக்கு. உசுர வாங்காதீங்க, உள்ளே வாங்கப்பா. தலைப்பக எங்கே போகணும்? கம்மாப்பட்டியா? 3 பெருசு ஆம்பர்நாடா? கொண்டாருமையா சட்டுன்னு குடும்பியா? செல்லும் செல்லும், 5 ரூபா கந்தலானாலும் செல்லும். எல்லாமே கோபத்தொனி, எரிச்சல், தாங்க முடியாத சல்லை, இச்சலாத்தி பொறுக்காத சிடுசிடுப்பு, காட்டமும் கடுப்புமாக சீறுகிற கணேசன். சல்லு புல்லென்று எரிந்து விழுகிற ஆத்திரம். பஸ் மெல்ல மெல்ல உருண்டு வெளி வாயிலின் விளிம்புக்கு வந்தது. சற்றே திகைத்து நின்றது. என்ஜினின் கர்ண கடூர இரைச்சல், நின்று இறைகிற இரைச்சல். டிக்கெட் கொடுக்கிற வேகத்திலேயே ஜன்னல் வழியை எட்டி பார்த்தார். ஏன் பஸ் நிற்குது என்று. தோஸ்தே, டிரைவரின் அரூப குரல், அசரீர அழைப்பு சத்தம். என்ன தோஸ்தே, ரொம்ப கோபத்தில் இருக்கீங்களா? என்ன சங்கதி சொல்லுங்க. இந்த கடைக்காரரை ஏற்றிக்குங்க, லோடுகளையும் ஏற்றிக்குங்க, கோவப்படாதீங்க. நம்மாளு உங்களுக்கு வேண்டியாளா? ஆமாம் தோஸ்தே, நம்மாளு. நம்மாளு என்பதன் அழுத்தம் உங்களுக்கும் வேண்டியவர்தான் என்கிற மர்ம உணர்த்தல். கணேசனுக்குள் கேள்வி நமைச்சல். யாரு? சவுண்டை ஏற்றினான் கணேசன். சரக்கு ஏற்றட்டும், வழிவிட்டே ஒதுங்க. அதற்கும் பின்பகுதி பயணிகளிடையே கசகசப்பு, மெல்லிசான கிசுகிசுப்பு. எல்லாம் கமிஷன் பண்ற கூத்து. கடைக்காரன் 5 ரூபா கொடுப்பான்ல, அதுக்கு சாமியாரானுங்க. ஆடுனா ஆடிட்டு போட்டோம், வேண்டாங்களே, நம்ம மேல சாட்டடி விடுதில்ல, அதான் சிக்கலு. அந்த பொறுமலான முணுமுணுப்புகளை ஒரு நிழல் போல மங்களாக இவனுக்கு கேட்டது. தீயில் காலை வைத்த மாதிரி இருந்தது. யாரோ நெருப்பு சாட்டையால் விளாசுகிற உணர்வு. மனசின் ஆழத்தில் சுரீர் இருக்கிற வழி. நெற்றியில் வந்து விழுந்த சாணி. எம்ஏ பட்டதாரி, உலக இலக்கியங்களை வகைப்படுத்தி ஆங்கிலத்தில் அலசியவன், அலசி தேர்ந்தவன். அவனுக்கோ இந்த அற்ப பெயர், 5க்கு சாமியாடுறவன் என்ற இழிவா? ரோஜாவை மிதிக்கிற சாக்கடை பன்றிகள். சை! கணேசனுக்குள் சண்டாளமாக வந்த கோபம், உள்ளுக்குள் இருந்து பொங்கிய பீரிட்ட தீ குழம்பு, அடிபட்ட பாம்பாக சீறுகிற மனசு. தகிக்கும் கண்ணோடு விரிட்டென்று நிமிர்ந்து முணுமுணுப்புகளை பார்த்தான். ரோசப்பட்ட அக்னி பார்வை. கணேசா, வாய மூடு. நாவை சுழட்டி விடாத, தீயை எரிந்து விடாத. பொறு மனமே, பொறு. பிழைப்பு முக்கியம். சண்டை போட்டா கேவலம், தலைகுனிவு. மெமோ வரும். ஒரு அற்ப ஆபீசரிடம் தலை சொரியணும். என்னத்துக்கு? உள் மனசை சுண்டுகிற லகான், திமுறுகிற மனசை நிறுத்துகிற லௌகீக மூக்கணாங்கயிறு. மனசின் தீ கங்குகளை பல்லை கடித்து விழுங்கினான் பிரயத்தன சகிப்பு. சதை திரட்சி முறுக்கி கொண்ட மாதிரி நெருக்கி அடித்து திணறிய ஜனம் சற்றே வழிவிட பெரிய பெரிய தூக்கு பைகள் ஏறிற்று. சீட்டுக்கடியில் கால்களுக்கிடையில் சொருகப்பட்டன தக்காளி பைகள், காய்கறி பைகள், ஸ்டேஷனரி சாமான்கள் உள்ள கனத்த கனத்த பைகள், அரை சாக்கு மூட்டைகள் 2, கடலெண்ணெய் டின்னுகள் 3, வாழைத்தார் 2 எல்லாம் ஏற்றப்பட்டன.
ஆளும் பேருமாக ஒத்தாசை செய்தனர். பயணிகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஆங்காங்கே சீட்டுக்கிடையில் கச்சிதமாயிற்று. கடைக்காரரும் சதைகளுக்கிடையில் சதையாக சொருகி கொண்டார். முற்றலான இளைஞர், கருத்த ஆள், சில்லறை கடைக்காரருக்குரிய யூனிஃபார்ம், அரை கை சட்டையும் மடித்து கட்டிய கைலியும், நனைந்த சட்டை வியர்வை, முகத்தில் சாக்கு தூசிகள் அப்பி இருந்தன. கனத்த சுமைகளை ஓடி ஓடி சுமந்த களைப்பு, மூச்சிறைப்பு. சாலையின் வாகன நெருக்கடிகளுக்கு மத்தியிலே பஸ் ஊடுருவி வேகம் எடுத்தது. கணேசன் வேக வேகமாக டிக்கெட் அடித்தான். வாங்கிய தாள்களை நீள் மடிப்பாக விரலடுக்கில், சில்லறைகளின் கணத்தில் தோல்பை. இவனுக்குள்ளும் வியர்வை, நசநசப்பு, மன பரபரப்பு. துட்டை விட்டுவிடக்கூடாதே என்கிற எச்சரிக்கை உணர்வு. இத்தனைக்கும் மத்தியில் இவன் பார்வை அடிக்கடி தாவுகிறது கடைக்காரன் முகத்துக்கு. புதிய முகம், இந்த லைனுக்கு புதுசு. அது மட்டுமல்ல, முகத்தில் ஒரு படிப்பு கலை, கண்ணில் ஒரு வித்தியாசம், ஒரு அறிவு கலை. கடைக்காரருக்குரியதல்லாத வேற்று முகம், வேற்று கலை. அந்த வித்தியாசம் இவனுள் சுண்டியது. யார் இது? நம்மால்னா யாரு? டிக்கெட் அடித்துக்கொண்டே கிட்டத்தில் போனான். 20 ரூபாயை நீட்டுகிற கடைக்காரர். உதட்டில் ஒரு மென்னகையின் ஒளி. அறிமுகமாய் கொள்ள முனைகிற நயப்பாங்கான ஒரு புன் சிரிப்பு. 8 லக்கேஜ், ஒரு டிக்கெட். எங்க? ஆலங்குளம். நீங்கள் புதுசா இப்போதான் கடை வச்சிருக்கீங்களா? இல்லை, கடை பழசு தான். எங்கள் அண்ணாச்சி தான் வாடிக்கையாக சரக்கு பர்ச்சேஸ் பண்ண வருவார். நான் கடையில் மட்டும்தான் இருப்பேன். இன்னைக்கு மட்டும் நீங்கள் வந்திருக்கீங்களா? ஆமாம். பேசிக்கொண்டே இன்வாய்ஸ் எழுத முனைகிற கணேசன். ஆயினும் உள்ளுக்குள் ஒரு நமைச்சல், மன நச்சரிப்பு, மர்மமான ஆர்வ குறுவிறுப்பு. படிச்சிருக்கீங்களா? +2வா? மெல்லிசான புன்னகை கடைக்காரர் உதட்டில். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. கணேசனுக்குள் ஒரு ஒழுக்கல். சூறாவளிக்குள் சிக்கிக்கொண்டு மீண்ட அவரை கொடி போல வெளவளத்தான். சகல நரம்புகளிலும் அதிர்வின் பரவல். எம்எஸ்சியா? மன அதிர்வில் நடுங்கிய குரல். எம்எஸ்சி முடிச்சுட்டா பலசர கடை நடத்துறீங்க? வேற வழி? ஜாபுக்கு ட்ரை பண்ணலையா? என்னத்த ஜாப் வாங்கணும்னா 1 லட்சம் வேண்டியிருக்கு. கொடுக்க மனசு இல்லை. லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கி பெருமை அடைகிறத விட கடையில் உழைக்கிறது கௌரவம்னு தோணுச்சு. அதான். உதடுகள் அதிராத பேச்சு, அத்தனை மென்மை. ரசாயன செலவிற்குள்ளான நிலையில் கணேச மனசு. அந்த கருத்த முகத்தில் ஒரு ஒளி. அந்த ஒளியில் தன் உணர்வை, சுவாபத்தை, தன்னையே பார்க்கிற போது அவன் மனது என்னென்னவோ சொல்லியது. அதன் பின் வழிகொண்ட சமூகத்தின் மீதான வன்மம் ஆழத்தில் உறைந்தது, ஆழ்ந்து கிடந்தது. இப்பொழுதெல்லாம் திருவிழா கூட்டம் போல ஜனக்கூட்டம் பஸ்ஸில் திமிலோகப்பட்டாலும் கூட கணேசன் சிடிசிடுப்பதும் இல்லை, சிரித்த முகம் மாறுவதும் இல்லை. அவன் அவனாகவே இருக்க முடிகிறது. நன்றி, வணக்கம்.